வேம்பூரில் சாம்பசிவம்னு ஒரு மகா வித்வான் இருந்தார். ஆனால் அந்த ஊரில் விவசாயிகளும் கூலி வேலை செய்கிறவங்களுமே இருந்ததுனால அவருக்கு அங்கே மதிப்பே கிடைக்கல. அதனால் மகா வித்வான் தன்னோட வாழ்க்கையை நடத்த ரொம்பவுமே சிரமப்பட்டார். அப்போ அவரோட மனசில் தலைநகரத்துக்கு போய் மன்னன்கிட்ட உதவி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. சாம்பசிவமும் தலைநகரத்தை அடைஞ்சு மன்னனை பேட்டிக்கான பல நாட்கள் முயற்சி பண்ணினார். ஆனால் முயற்சியில் வெற்றி பெறலை. ஒரு நாள் அவர் தம்மோட பள்ளி நண்பனான பரமனை சந்திச்சார். அவன் மன்னனோட தர்பாரில் வேலை செய்கிறா அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. சாம்பசிவம் தான் மன்னனை சந்திக்க வந்த காரணத்தை பரமன் கிட்ட சொன்னார். பரமன் அதுக்கு, நான் உன்னை மன்னர்கிட்ட அழைச்சிட்டு போகிறேன், அதுக்கப்புறமா அவரோட உதவியை பெறுவது உன்னோட சாமர்த்தியத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னான். பரமனும் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் சாம்பசிவத்தை அழைச்சிட்டு போய் மன்னனுக்கு முன்னாடி நிறுத்தி, அரசே, இவர் என்னோட ஆருயர் நண்பர், மகா வித்வான், பேரு சாம்பசிவம்னு சொன்னான். மன்னனும் சாம்பசிவத்தோடு பேசி அவரோட புலமையை பார்த்து மகிழ்ந்து, நீங்கள் என்னுடைய ஆஸ்தான வித்வானா இங்கே இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். சாம்பசிவம் அதுக்கு, அரசே, நான் என்னோட ஊரில் இருந்துகிட்டே இலக்கிய பணிபுரிய விரும்புகிறேன், நான் கொஞ்சம் வசதியாக வாழ பொருளுதவி செய்ய வேண்டற அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. மன்னன் அதுக்கு, உங்களை மாதிரியான மகா வித்வான்களை நான் வறுமையில் வாட விட மாட்டேன், உங்களுக்கு 50,000 வராகன்கள் கொடுக்குறேன், அதை கொண்டு வீடு நிலம்னு வாங்கிட்டு சுகமாக வாழ்ந்து இலக்கிய பணியை தொடருங்க. இன்னொரு விஷயம், என்கிட்ட ஒரு பழைய ஏட்டு சுவடி இருக்குது, அதில் என்ன எழுதி இருக்குதுங்கிறத இது வரைக்கும் எந்த பண்டிதராலும் சொல்ல முடியலை. இதை எடுத்துகிட்டு போய் 1 வருடத்துக்குள்ளே இதோட பொருளை சொன்னீங்கன்னா தங்களுக்கு இன்னும் 50,000 வராகன்கள் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். சாம்பசிவமும் அதை செய்வதா சொல்லி மன்னன் கொடுத்த 50,000 வராகன்களையும் ஓலை சுவடியையும் எடுத்துட்டு தன்னோட ஊருக்கு போனார். போகிறதுக்கு முன்னாடி அவர் தம்முடைய நண்பனான பரமனுக்கு நன்றி தெரிவித்தார். அதுக்கப்புறமா மன்னன் பரமன் கிட்ட சாம்பசிவனை பற்றி தினமும் புகழ்ந்து ஏதாவது சொல்லிகிட்டே இருந்தார். இதனால் பரமனுக்கு சாம்பசிவத்து மேலே பொறாமை ஏற்பட்டுச்சு. மன்னன் சாம்பசிவனை புகழ புகழ பொறாமை அதிகரிச்சுட்டே போச்சு. அதனால் மன்னனோட மனசில் சாம்பசிவத்தை பற்றி கெட்ட அபிப்பிராயம் ஏற்படும்படி செய்ய தக்க தருணத்தை எதிர்பார்த்து பரமன் காத்துட்டு இருந்தான். 10 வருஷமாக மன்னன்கிட்ட தான் வேலை பார்த்தும் தனக்கு மதிப்பில்லை. ஆனால் தான் அழைச்சிட்டு வந்த சாம்பசிவத்துக்கிட்ட மன்னன் ஒரே ஒரு நாள் பேசி 50,000 வராகன்கள் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் உயர் மதிப்பும் கொண்டிருக்கானே அப்படின்னு நினச்சி பரமன் மனம் வெதும்புனான். ஒரு நாள் அவன் மன்னன்கிட்ட, அரசே, இந்த சாம்பசிவோ மகா வித்வானாக இருந்த போதிலும் கர்வம் பிடிச்சவ, நான் கூட பல முறை தங்களை கண்டு உதவி பெறும்படி இதுக்கு முன்னாடி சொல்லியும் கேட்கல, வயிறு வாடியதும் வந்துட்டான் அப்படின்னு சொன்னான். மன்னன் அதுக்கு, நிறைய படித்தவர் தாம் கற்றது பற்றி பெருமிதம் கொள்வது இயல்பே அப்படின்னு சொல்லி அதுக்காக சாம்பசிவனை மேலும் புகழ்ந்தார். அதுக்கப்புறமா அவர், பரமா, நீ உன்னோட ஊருக்கு போய் மகா வித்வான் நான் கொடுத்த ஓலை சுவடையில் எவ்வளவு படிச்சிருக்காருன்னு தெரிஞ்சிட்டு வா அப்படின்னு சொன்னார். பரம தன்னோட ஊருக்கு போகாமல் வீட்லேயே 2 நாள் இருந்துட்டு 3ஆவது நாள் தர்பாருக்கு போய் மன்னன்கிட்ட, அரசே, அவன் இன்னமும் அதை பார்க்கலையா அப்படின்னு சொன்னான். மன்னரும், சரிதான், நான் தான் 1 வருஷ காலம் அவகாசம் கொடுத்துருக்கேனே, சாவகாசமாக பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னார். மன்னன் கோவிச்சுக்குவாரு அப்படின்னு எதிர்பார்த்த பரமன் மன்னன் சொன்னதை கேட்டு திகைச்சு போனான். மன்னன் அப்ப, சரி சரி, நாளைக்கு நான் போய் மகா வித்வானை பார்த்தா உற்சாகத்தோடு ஓலை சுவடியை பரிசீலிக்க தொடங்குவார், அதனால் நீயும் நாளைக்கு என் கூடவே வா அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட பரமனுக்கு உதறல் கண்டுச்சு. தன்னோட குட்டு வெளியாகி அதனால் மன்னன் தன்னை வேலையிலிருந்து நீக்கி விடுவானோ அப்படிங்கிற பயம் ஏற்பட்டுச்சு. அவன் மன்னன் போய் சாம்பசிவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி தான் போய் பார்த்து அவனை சரி கட்டணும்னு நினச்சான். அவன் மன்னன்கிட்ட, அரசே, நான் முன்னதாக போய் உங்களுடைய வருகையை அவனுக்கு தெரிவிக்கிறேன்னு சொன்னான். மன்னரும் அவனை அனுப்பிட்டு அதுக்கப்புறமா தானும் கிளம்பி வேம்பூருக்கு போனார். முதல்ல போன பரமன் சாம்பசிவத்தை பார்த்து தான் மன்னன்கிட்ட சொன்ன பொய்யை சொல்லி தன்னை மன்னன்கிட்ட காட்டி கொடுத்துட வேண்டாம் அப்படின்னு வேண்டுனான். சாம்பசிவமும், பரமா, கவலைப்பட வேண்டாம், உனக்கு எந்த தொல்லையும் நேராதபடி நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். மன்னன் அந்த ஊருக்கு வந்து தன்னை காண போகிறாங்கிறத கேட்டு ரொம்பவுமே அவர் மகிழ்ச்சி அடைஞ்சார். மன்னன் அந்த ஊருக்கு வந்து சாம்பசிவத்தை பார்க்க போகிறாரு அப்படிங்கிற செய்தி அதுக்குள்ளே எல்லா இடத்துலையும் பரவிடுச்சு. அப்போ தான் வேம்பூர் வாசிகள் எல்லாம்,
அடே அப்பா, நம்ம ஊரு சாம்பசிவம் மன்னன் மதிக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய மனிதரா? அவரோட பெருமை தெரியாம இவ்வளவு நாட்களா இருந்துட்டோமே. அவரால மன்னன் நம்மோட ஊருக்கு வர்றது அவருக்கும் பெருமை, நம்மளுக்கும் பெருமை அப்படின்னு பேசிட்டாங்க. மன்னர் வேம்பூருக்கு வந்தாரு. சாம்பசிவத்தையும் பரமனையும் பார்த்தாரு. அதுக்கப்புறமா அவரு பரமன் கிட்ட, பரமா, இப்பவாச்சும் சாம்பசிவத்தை புரிஞ்சுக்கிட்டியா? அவரு கர்வம் கொண்டவர் இல்ல, தம்மோட பணியில அமைதியா ஈடுபட்டு இருப்பவர். அதனாலதான் அவரை ஒரு நாள் பார்த்தாலும் என்ன போன்றவங்க மதிச்சு பார்க்க வராங்க அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட பரமன் வெட்கத்தால தலை குனிஞ்சுக்கிட்டான்.